118 என்பதுக்கு ஒரு குறுகிய தூரமே இருக்குது. இன்றைக்கி சிகப்பு மல்லி 2 வந்திருக்காங்க, நாளைக்கு 4 பேர் வருவாங்க. அப்போ விஷில் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் பிறக்கும். சில பேர் சொல்கிறாங்க, இன்றைக்கி யாராரோ ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாராரோ எதுவும் செய்ய முடியாது. தனிப்பட்ட பெரும்பான்மையில் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே 10 பைசா கொடுக்காம இன்றைக்கி மக்களில் கவர்ந்து இருக்கிற ஒரு விஜயோட வழியில் எத்தனையோ தொண்டர்கள் இருக்காங்க. இளைய தலைமுறைகள் அவங்க என்றைக்குமே ஒரு புரட்சி புயலாக இருப்பாங்க. என்றைக்குமே இது விளையாட்டு இல்லை. அன்று நடக்கப்பட்டது விருதுநகர் தொகுதியில் காமராஜ் தோக்கப்பட்டார். அன்னைக்கு இளைஞர்களுடைய புரட்சி, ஹிந்து திணிப்பு போராட்டம். அன்று வேதனைப்படாதவங்க இன்றைக்கி முதல் மந்திரி அதே தொகுதியில் அவர் தோத்துட்டார் அப்படிங்கும்போது வேதனைப்படுறதில்ல. இதில் என்ன நியாயம் இருக்குது? நீங்களே சொல்லுங்கள், சிந்திச்சு பாருங்கள். இன்னும் வெகு தூரத்தில் இல்லை, இருப்பது அருகில் இருக்காங்க. இன்னும் 2 பேர் வந்துட்டாங்க. இனி 4 பேர் வருவதற்கு எவ்வளோ நேரமாகும்? இதுதான் உண்மை. தமிழக முன்னேற்ற வெற்றி கழகத்தினோட வெற்றி புரட்சி என்றைக்குமே ஓங்கி போகும். இதை சிந்திக்கணும். பல பேர் கேம் விளாட்றாங்க. மேல் மட்டத்தில் ஒருத்தவங்க கேம் விளாட்றாங்க, கீழ் மட்டத்தில் ஒருத்தவங்க கேம் விளாட்றாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லிட்டேன். அங்கே 4 பேர், இங்கே 4 பேர், இந்த தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு அப்படிங்கிற ஒரு பிரிவினையில் போகாமல் நம்ம எல்லாருமே ஒரே நாட்டின் சிங்கங்கள் அப்படின்னு நினச்சி செயல்படணும். டிவிக்கே என்றைக்குமே முத்திரை பதிக்க போகிறது உண்மை. முத்திரை பதித்த பிறகு அவங்க செய்யக்கூடிய ஆட்சிகள், சிலிண்டரை கொடுப்பாங்களா, பெண்களுக்கு நகை கொடுப்பாங்களா, பஸ்ஸு போக்குவரத்து வருவாங்களா, ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா செலவாகும் அப்படின்னு எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறாங்க. யார் செய்வாங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத செஞ்சு முடித்த பிறகு தெரியும். நம்ம வாயிலேயே பேசி சில விஷயங்களை சொல்கிறத காட்டல. ஏன் இவங்களே வாயில் ஒரு காலத்தில் பேசத்தானே செஞ்சாங்க. 1 ரூபாய்க்கு ஒரு படி கொடுப்போம்னு சொன்னாங்க. லாஸ்ட்டு ஜெயிச்சு வந்த பிறகு ஏங்க நீங்கள் கொடுக்கலன்னு கேட்டபோது, நாங்கள் 1 ரூபாய்க்கு ஒரு படி நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லலை, ஒரு பிடி நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஏன்னா வாய்ச்சொல்லில் வீரர்கள், பேச்சாளர்கள், பேச்சில் சிறந்தவர்கள், பேசியே வசியத்தமாகவே மயக்கி இத்தனை ஆண்டுகளும் மயக்கித்தே வச்சுருந்தாங்களே தவிர இதுவரைக்கும் இவங்க இதுவரைக்கும் அது செஞ்சு இது செஞ்சுங்கிறது பேர் சொல்கிற மாதிரி இவங்க எதுவுமே செய்யலை. ஆனால் இன்றைய இளைய தலைமுறையில் ஒரு இளைஞர் இதை செய்வார். அவர் தான் விஷில். நல்ல காரியங்களை செய்கிற இளைஞர்களை கை கட்டக்கூடாது, கைகளை அழுத்து விடணும். போராடுறதுக்கு ஒரு வழி உருவாக்கக்கூடாது, போராடக்கூடாது. நல்ல விஷயங்களை நல்லதாக செய்யணும், சிந்திக்கணும். இதை யாருனாலும் சிந்திக்கிறாங்களா? வெற்றி காணிக்கையை பறிப்பதற்கு இன்னும் ஒரு குறுகிய டைமே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த டயத்தில் இனி அடுத்து 4 பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் தேடி வந்துக்கிட்டு இருக்கு. தேடி வெற்றி வாய்ப்பை சொல்லி சூடி முதலமைச்சரை இன்னும் கசாரையில் அமரப்படுவார் நம்மளது இளைய தளபதி விஜய் அவர்கள். வணக்கம்.